கிறிஸ்துவுக்குள் பிரியமான தெய்வ பிள்ளைகளை வெளிப்படுத்தின விசேஷம் பரலோகத்தின் சில காட்சிகள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய வருகை, பூமியின் ராஜ்யங்களுடைய வரலாற்றினுடைய முடிவுகள், இவைகளை வெளிப்படுத்துவது தான் வெளிப்படுத்தின விசேஷம். இதனுடைய ஆசிரியர் அப்போஸ்தலனாகிய யோவான் பத்மத்துவில் சிறை கைதியாக இருக்கும் பொழுது கிரேக்க மொழியிலே எழுதப்பட்டது. பெரும்பாலும் அடையாள மொழிகளிலே எழுதப்பட்ட இந்த புத்தகம் மதிப்பிற்குரிய டாக்டர் ரெவரண்ட் பால்ராஜ் அதிசயமணி அவர்கள் மூலமாக நமக்கு டிராஸ்டிவின் மக்களுக்கு இது போதிக்கப்படுகிறது. தெய்வ மனிதர், தெய்வனால் பரிசுத்த ஆவியானவரால் வல்லமையாய் பயன்படுத்தப்படுகிற இவர்கள் கருக்கலான சத்தியங்களையும் ஆழமான உண்மைகளையும் மறைவான மறைப்பொருட்களையும் வெளிப்படுத்தி நமக்கு சொல்லி புரியக்கூடிய நல்ல தெய்வ மனிதர். தொடர்ந்து பாருங்கள். கர்த்தர் அன்பு பால்ராஜ் அவர்களை வல்லமையாய் பயன்படுத்தி வருகிறார். இந்த வெளிப்படுத்தின விசேஷம் உங்களுக்கு மிகுந்த பிரயோஜனமாக இருக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆண்டவருடைய பிரசன்னத்தில் மீண்டுமாக உங்களை காணும் பொழுது அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த புத்தாண்டிலே உங்களை சந்திப்பதிலே பேரானந்தம் கொள்கிறேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் உங்களுடைய மேய்ப்பராக இருப்பதினாலே இன்றும் என்றும் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மைதான் உங்களை தொடரும், கிருபைதான் உங்களை தொடரும். அதற்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளிலே நம்முடைய செய்தியின் தலைப்பு தேவனுடைய வாசஸ்தலம். தேவன் விரும்பி வாசம் பண்ணக்கூடிய வாசஸ்தலம், த டுவெல்லிங் பிளேஸ் ஆஃப் காட். அதை குறித்து நாம் வேதத்தில் வாசிக்கும் பொழுது வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரத்திலே 3ஆம் வசனத்திலே நாம் பார்க்கும் பொழுது, மேலும் பரலோகத்திலிருந்து உண்டான ஒரு பெரும் சத்தத்தை கேட்டேன். அது இதோ மனுஷர்களிடத்தில் தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது, அவர்களிடத்தில் அவர் வாசமாக இருப்பார், அவர்களும் அவருடைய ஜனங்களாக இருப்பார்கள், தேவன் தாமே அவர்களோட கூட இருந்து அவர்களுடைய தேவனாக இருப்பார் என்று வாசிக்கிறோம். தேவனுடைய வாசஸ்தலம் தேவன் வாசம் பண்ணக்கூடிய ஒரு இடம், அவருடைய வசிப்பிடம் மனுஷர்கள் மத்தியில் இருக்கிறது என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. பலவிதமான வாசஸ்தலங்கள், பலவிதமான ஆராதனை ஸ்தலங்கள், பலவிதமான தேவனை வழிபடக்கூடிய இடங்கள் வேதத்தில் குறிப்பிடப்பட்டிருப்பதாக நாம் பார்க்கிறோம். மீண்டும் அந்த வசனத்தை ஒரு முறை வாசித்து விடுவோமா? வெளிப்படுத்தும் விசேஷம் 21:3, மேலும் பரலோகத்திலிருந்து உண்டான, பரலோகம் அது முதலாவதாக ஆண்டவர் வாசம் பண்ணக்கூடிய வாசஸ்தலம் என்று சொல்லி வேதத்திலிருந்து நாம் விளங்கிக் கொள்கிறோம். பரலோகத்திலிருந்து உண்டான ஒரு பெரும் சத்தத்தை கேட்டேன் என்று சொல்லி யோவான் அறிவிப்பதாக நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். பரலோகம் ஆண்டவருடைய ஹெட் குவார்ட்டர்ஸ், ஆண்டவருடைய முக்கியமான வாசம் பண்ணக்கூடிய ஒரு ஸ்தலமாக காணப்படுகிறது. தேவன் பரலோகத்தின் தேவன் என்று அழைக்கப்படுகிறார். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே என்று சொல்லி கர்த்தருடைய ஜெபம் ஆரம்பிக்கிறது. ஒரு பரலோகம் அல்ல, பல பரலோகங்கள் இருப்பதாக வேதத்தில் வாசிக்கிறோம். வெளிப்படுத்தும் விசேஷத்திலே பரலோகங்களே என்று சொல்லப்படுவதாக பார்க்கிறோம். பரலோகங்கள் பல இடங்கள் அல்லது பல படிகள் என்று கூட சொல்லலாம். பரலோகங்கள் அதுபோல் வானங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு வானம் அல்ல, பல வானங்கள் என்று வேதம் எடுத்துரைக்கிறது. அது மட்டுமல்ல, உன்னதங்கள் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். எல்லாம் ஒரே கருத்துடைய பதங்கள். பரலோகங்கள், பின்னர் வானங்கள், அதன் பின்னர் உன்னதங்கள். உன்னதம் மட்டுமல்ல, உன்னதங்கள் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஆண்டவருடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் பரலோகம் என்று சொன்னால் ஆண்டவர் பல இடங்களில் வசிக்கிறாரே, அதெல்லாம் ஆண்டவருடைய சின்ன சின்ன வாசஸ்தலங்கள் என்று சொல்லலாம். ஒரு டிரான்ஸ்ஃபார்மர், அங்கே எலக்ட்ரிசிட்டி மின்சாரம் வந்து தங்குகிறது, அதிலிருந்து ஒயர்கள் மூலமாக பல இடங்களுக்கு அந்த மின்சாரம் பரவி செல்லுகிறதே. அதுபோல் ஒன்று உன்னதத்தில் ஆண்டவர், 2 உள்ளங்களிலே ஆண்டவர் என்று சொல்லி பார்க்கலாம். சரி, உன்னதங்களிலே வசிக்கக்கூடிய தெய்வம்,
உன்னதங்களிலே நம்மை வாசம் பண்ண வைத்திருக்கிறார். அது தெரியுமா உங்களுக்கு? சிலருக்கு என்ன கஷ்டம், ஐயா பரலோகத்துக்கு நான் போவேனா போக மாட்டேனா, என்ன செய்ய, இந்த நிலைமையில் நான் எடுத்துக்கொள்ளப்படுவேனா? நீங்கள் இயேசு கிறிஸ்துவை உங்கள் இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருப்பீர்கள் என்றால் ஏற்கனவே உன்னதங்களிலே நீங்கள் உட்கார வைக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ரொம்ப நல்லா இருக்கு ஐயா கேட்கறதுக்கு. அப்படி வசனத்தில் இருக்கா? இருக்க. எபேசியர் 2ஆம் அதிகாரம் பாருங்கள். எபேசியர் 2ஆம் அதிகாரத்தில் நாம் காணும் பொழுது வேதம் அங்கே என்ன சொல்லுகிறது? எபேசியர் 2ஆம் அதிகாரத்தில் என்ன வாசிக்கிறோம்? 6ஆம் வசனம், கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர் நம்மிடத்தில் வைத்த தயவினாலே தம்முடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை வருங்காலங்களில் விளங்கச் செய்வதற்காக கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை, யாரை? கொஞ்ச நேரம் கழிச்சு பார்ப்போம். கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோட கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோட கூட உட்காரவும் செய்தார் என்று வாசிக்கிறோம். உட்காரவும் செய்வார் என்று சொல்லவில்லை. We have been already seated in the heavenly places together with our Lord Jesus Christ. ஏற்கனவே ஆண்டவர் நம்மை உன்னதங்களில் உட்கார வைத்து விட்டார் என்று வேதம் சொல்கிறது. அந்த நம்மை, அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? 5ஆம் வசனம் முதல் பாருங்கள். எபேசியர் 2:5 முதல், அக்கிரமங்களில் மரித்தவர்களாக இருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார், கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டவர்கள் உன்னதங்களில் உட்கார வைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று வேதம் சொல்கிறது. பரலோகத்திற்கு போவேனா? போயிருக்கீங்களே, அங்கதானே இருக்கீங்க. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு நீங்கள் ரட்சிக்கப்பட்டவர்களாக இருந்தால். 8ஆம் வசனம் பாருங்க. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரியைகளினால் உண்டானதல்ல என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டவர்கள் பரலோகத்திலே, வானங்களிலே, உன்னதங்களிலே உட்கார வைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். கிரியையினாலே அல்ல, கிருபையினாலே என்று வாசிக்கிறோம். ரட்சிப்பு என்பது கிரியைகளினாலே அல்ல, ஆண்டவர் சிலுவையிலே முடித்து வைத்த அவருடைய கிரியையினாலே, அவருடைய மரணத்தினாலே ரட்சிக்கப்படும் வாய்ப்பு நமக்கு கிடைத்தது என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஐயா, அப்போ நம்ம நற்கிரிகள் செய்தா நமக்கு ரட்சிப்பு இல்லையா? இல்லவே இல்லை. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது சன்மார்க்க கிரியையினாலும் உண்டானதல்ல, இது சடங்காச்சார கிரியையினாலும் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. கிரியை நம்பிக்கிட்டே இருக்கேன் ஐயா. நீங்கள் செய்ய வேண்டிய கிரியை என்ன தெரியுமா? யோவான் 6ஆம் அதிகாரத்தில் 28ஆம் வசனத்தில் நாம் பார்க்கும் பொழுது, 26ஆம் வசனம் முதலாகவே பார்க்கும் பொழுது, நீங்கள் தேவனை விசுவாசிப்பதே கிரியை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனை விசுவாசிக்கக்கூடிய வாழ்க்கை தேவனுக்கு பிரியமான, ஆண்டவருக்கு பிரீதியான வாழ்க்கை என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஆக பாவத்திலிருந்து மனம் திரும்பி இயேசு கிறிஸ்து சிலுவையிலே முடித்து வைத்த ரட்சிப்பை விசுவாசத்தோடு வாழ்க்கையிலே சொந்தமாக்கி கொண்டு வாழ வேண்டியது நம்முடைய கடமை. அப்படி வாழும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே நற்கிரியைகள் பிறக்கும், சுரக்கும். அறிய வேண்டியது நம்முடைய கடமையாகும். யாரெல்லாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்கள் அந்த ரட்சிப்பின் கனியை தங்களுடைய கிரியைகளிலே காட்டுவார்கள். நற்கிரியைகள், ஆவியின் கனி, அதன் மூலமாக கிடைக்கப்பெறும் தரப்படும் கிரியைகள், அதையெல்லாம் அவர்கள் காட்டுவார்கள். கிரியையினாலே ரட்சிப்பு அல்ல, ரட்சிக்கப்பட்ட பின் நற்கிரியைகளிலே அந்த ரட்சிப்பை காட்டுகிறோம். அவ்வளவுதான். அடுத்த வசனம் பாருங்க. 9 முதலாக வாசிக்கிறேனே. எபேசியர் 2:9, ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரியைகளினால் உண்டானதல்ல. அடுத்த வசனம் 10, ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாய் இருக்கிறோம். அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். ரட்சிக்கப்பட்டதினாலே அந்த ரட்சிப்பை நற்கிரியைகளிலே நாம் காண்பிக்கிறோம், காண்பிக்கப்பட இருக்கிறோம், காண்பிக்க வேண்டியது நம்முடைய கடமை என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஆக முதலாவதாக பரலோகம், உன்னதம், உட்கார வைக்கப்பட்டிருக்கிறோம்.
கிருபையினால் விசுவாசித்து அவரை இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் பொழுது உன்னதங்களிலே உட்கார வைக்கப்பட்டிருக்கிறோம். ஆக முதலாவதாக பரலோகம், இரண்டாவதாக தேவாலயம். என்ன வாசித்தோம்னா பரலோகத்தின் வாசஸ்தலங்கள் என்று வாசித்தோம். வாசஸ்தலம் இரண்டாவது தேவன் விரும்பி வாசம் பண்ணக்கூடிய வாசஸ்தலம். இது நான் விரும்பினபடியால் இங்கே வாசம் பண்ணுவேன் என்று ஆண்டவர் சொன்னார். 132 சங்கீதத்திலே கடைசி வசனங்களிலே தேவன் விரும்பி வாசம் பண்ணக்கூடிய ஒரு இடம் தேவாலயம். இந்த தேவாலயங்கள் பல வகைப்படும் என்று வேதம் சொல்கிறது. முதலாவதாக ஆண்டவர் ஆசரிப்பு கூடாரத்தை செய்ய சொன்னார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். ஆசரிப்பு கூடாரத்தை செய்ய சொன்னார். அதனுடைய மாதிரி பரலோகத்தில் உண்டு. அதற்குள்ளே இருக்கக்கூடிய உடன்படிக்கை பெட்டி பரலோகத்தில் உண்டு. ஆண்டவர் மலையிலே மோசையை வரவழைத்து பரலோகத்தில் காட்டிய அந்த மாதிரியின்படி பூலோகத்தில் செய்வாயாக, ஆசரிப்பு கூடாரத்தை செய்வாயாக, அதற்குள்ளே வைக்கக்கூடிய உடன்படிக்கை பெட்டியை செய்வாயாக என்று ஆண்டவர் கற்பித்தார். மேலே இருப்பது ஒரிஜினல், கீழே இருப்பது டூப்ளிகேட். மேலே இருப்பது நிஜம், கீழே இருப்பது நிழல். ஆண்டவர் செய்ய சொன்னார். ஜனங்கள் வழிபடுவதற்காக மோசே ஆண்டவருடைய கற்பனைக்கு கீழ்ப்படிந்து ஆசரிப்பு கூடாரத்தை செய்தான். உடன்படிக்கப்பட்டு எம்மணினான் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். அந்த ஆசரிப்பு கூடாரம் எங்கே இப்போ? பரலோகத்தில் இருக்கிறது. அது நிஜமாச்சு. நிழல் எங்கேயோ போச்சு. நிழல் கடந்து போகுமே எங்கேயோ போச்சு. உடன்படிக்கை பற்றி கூட தேடி தேடி கண்டுபிடிக்க முடியவில்லை. கடைசியில் கண்டுபிடித்த பொழுது அங்கே கற்பலகைகள் மட்டும்தான் இருந்தனவே ஒழிய வேறு எதுவும் இல்லை. அதற்கு பிறகு எங்க போச்சென்றே தெரியாது. ஆனால் உடன்படிக்கை பற்றியா அது இங்கே இருக்காது அங்கே இருக்கு என்று சொல்லி கதை விடக்கூடிய பிரசங்கமார்கள் நிறைய பேர் யூடியூப்ல காணப்படுகிறார்கள். உடன்படிக்கை பற்றி எங்கேயா? கிளியோபாட்ரா வீட்டில் இருக்கிறது, அவளுக்கு கொடுக்கப்பட்டது என்று சொல்லக்கூடியவர்கள் உண்டு. உடன்படிக்கை பற்றியா? சேபாவின் ராணி சாலமோனை பார்க்க வந்தாலே அவளிடத்தில் கொடுத்து அனுப்பிவிட்டான். அவளுக்கு கொடுக்கப்பட்ட பல பரிசு பொருட்களிலே அதுவும் ஒன்று சேபா ராணி கொண்டு போய் விட்டாள் என்று சொல்லக்கூடியவர்கள் உண்டு. அது எகிப்தில் இருக்கிறது என்று சொல்லுகிறவர்கள் உண்டு. எப்பிராயிமர் அதை கொண்டு போய் விட்டார்கள் என்று கூறக்கூடியவர்கள் உண்டு. இப்படி பலவிதமான அபிப்பிராயங்கள். உடன்படிக்கை பற்றியா? ஆண்டவர் சிலுவையில் அறையப்பட்டாரே, அந்த சிலுவையின் அடிவாரத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னவர்கள் உண்டு. கதை கலந்து பற்பல விதமான பொய்களை சொல்லி ஊரை ஏமாற்றக்கூடியவர்கள், திருச்சபை ஏமாற்றக்கூடியவர்கள், உங்களை ஏமாற்றக்கூடியவர்கள் உலகத்தில் உண்டு. ஐயா, அது ஒரு ரகசியமாக இருந்தால் நமக்கு தெரியாமல் ஆண்டவர் லேசில் செய்ய மாட்டாரே. இதெல்லாம் முக்கியமான காரியமாச்சே. உடன்படிக்கை பற்றி கண்டுபிடிப்பது எப்படி? அது எங்கே இருக்கிறது? அதை பற்றி நாம் கற்றுக்கொள்வது என்ன உண்டு? கற்றுக்கொள்வது உண்டு. உங்கள் எல்லாருக்கும் யோவான் 3:16 தெரியுமா? தெரியாதா? யோவான் 3:16 உங்கள் எல்லாருக்கும் தெரியும். உங்களுக்கு தெரியாதது என்ன? எரேமியா 3:16. எரேமியா 3:16 உங்களுக்கு தெரியும். யோவான் 3:16 என்ன? தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். இது யோவான் 3:16. எரேமியா 3:16 தெரியவே தெரியாதே. அது தெரிந்திருந்தால், அந்த வசனத்தை வாசித்திருந்தால் இந்த விதமாக பொய் சொல்லி ஊழியக்காரர்கள் கதை இழக்க மாட்டார்களே. பார்த்துருவோமா அந்த வசனத்தை? எரேமியா 3:16 எடுத்துட்டீங்களா? எரேமியா 3:16. நீங்கள் தேசத்திலே பெருகி பழகுகிற அந்த நாட்களிலே அவர்கள் கர்த்தருடைய உடன்படிக்கை பற்றி என்று இனி சொல்வதில்லை. அது அவர்கள் மனதில் எழும்புவதும் இல்லை, அது அவர்கள் நினைவில் வருவதும் இல்லை, அதை குறித்து விசாரிப்பதும் இல்லை, அது இனி செப்பனிடப்படுவதும் இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதை பற்றி பேசாதீங்க. நிழல் கடந்து போய்விட்டது. நிஜம் உங்களை வரவேற்க ஆயத்தமாக இருக்கிறது. அதை மட்டும் நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். நீங்கள் செய்ய வேண்டியது என்ன? பாவத்திலிருந்து மனம் திரும்பி இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டு கிருபையினால் விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டு உன்னதங்களிலே உட்கார வேண்டியது. அதுதான் நீங்கள் செய்ய வேண்டியது. மற்றபடி வெளிப்படுத்தப்பட்டவைகள் மனுஷருக்குரியவைகள், வெளிப்படுத்தப்படாதவைகள் தேவனுக்குரியவை என்று எண்ணி ஆண்டவரை மகிமைப்படுத்தி வாழ வேண்டியது உங்களுடைய கடமை, என்னுடைய கடமை. ஆக முதலாவதாக ஆசரிப்பு கூடாரம், இரண்டாவதாக
தேவன் விரும்பி வாசம் செய்யும் தேவாலயம். இரண்டாவதாக சாலமோன் ஆலயம். சாலமோன் கட்டின ஆலயம் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். சாலமோனுடைய ஆலயம் தேவன் அவனை கட்டச் சொன்னார். தாவீதுக்கு அதை கட்டுவதற்கு ரொம்ப ஆசை. நான் அரண்மனையிலே வாசம் பண்ணுகிறேன், என் தெய்வமோ ஆசரிப்பு கூடாரத்திலே வாசம் பண்ணுகிறார். எனவே கர்த்தராகிய தெய்வத்திற்கு கட்டடம் கட்டுவரை நான் கட்டிலே ஏறுவதில்லை, என் கண்களுக்கு நித்திரை வரவிடுவதில்லை என்று சொல்லி அவன் பொருத்தனை பண்ணினான் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். கர்த்தருக்கு ஆலயம் கட்டுவரை கட்டிலில் ஏறுவதில்லை என்று சொல்லி கங்கணம் கட்டி கொண்டான் தாவீது. ஆண்டவர் அந்த பொருத்தனையை நிராகரித்தார். சொல்லிவிட்டார், நீ அதை கட்ட மாட்டாய், உன் மகன் அதை கட்டுவான். காரணம், உன் கரங்கள் இரத்த பழியினாலே நிறைந்திருக்கிறது. எனவே நீ செய்ய வேண்டாம், சாலமோன் செய்வான், உன் மகன் செய்வான் என்று சொல்லி சாலமோனுக்கு ஆண்டவர் தேவாலயத்தை கட்ட பணித்தார் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். சாலமோன் தேவாலயத்தை கட்டினான். ஆனால் தகப்பன் செய்த பாவத்தை விட, தாவீது செய்த பாவத்தை விட சாலமோன் செய்த பாவங்கள் அதிகம் என்று நாம் வேதத்திலிருந்து விளங்கிக் கொள்ளலாம். தாவீதா 700, சாலமோனா 1000. உங்களுக்கு புரியும் நான் சொன்னது என்ன என்று சொல்லி. பாவத்தில் புரண்டு கொண்டிருந்தான் சாலமோன். அவன் கட்டின ஆலயத்தை ஆண்டவர் தவிடுபடியாக இடித்து போட்டார் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். நேபுகாத் நேச்சார் பாபிலோன் ராஜா வந்தான், அந்த கட்டடத்தை பொடியாக்கி போட்டு விட்டு சென்றான் என்று சொல்லி வேதம் கற்றுக் கொடுக்கிறது. ஆக சாலமோன் ஆசைப்பட்டான். ஆசைப்பட்டு போதாது, அதற்கு ஆயத்தம் தேவை, பரிசுத்த அலங்காரம் தேவை. அது அவனிடத்தில் இல்லையே. கட்டுவதற்கும் தேவை, அதை பராமரிப்பதற்கும் தேவை. கட்டின சாலமோன் அதை பராமரிக்க தவறிவிட்டான். பரிசுத்த குலைச்சல் அவனுக்குள்ளே உண்டானது, கட்டிடம் காலியானது. நம்முடைய வாழ்க்கையிலே தேவாலயத்திற்கு செல்லுகிறோம், ஆண்டவரை வழிபடுகிறோம், ஆண்டவர் விரும்பும் ஆலயம் என்று சொல்லி அவ்வப்போது நாம் ஆராதிக்க செல்லுகிறோம். இருப்பினும் நம்முடைய வாழ்க்கையிலே பரிசுத்தம் இல்லை என்றால் அந்த தேவாலயத்தில் நமக்கு என்ன பிரயோஜனம்? சில இடங்களிலே தேவாலயங்களிலே எழுதி போட்டிருக்கிறார்களே, நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி, பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். இதெல்லாம் இல்லை என்றால் ஆலயம் போய் தொழுது கொண்டு என்ன பயனடைகிறோம்? ஆலயம் இருப்பதே பரிசுத்தத்திற்காக, நம் பரிசுத்த ஜீவியம் இந்த உலகத்தில் ஜெய்வதற்காக. எனவே பரிசுத்த அலங்காரத்தோடு ஆண்டவரை தொழுது கொள்ள வேண்டியது நம்முடைய கடமை என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. பரிசுத்தமாக இருக்கிறீர்களா? இல்லை என்றால் வாழ்க்கையில பிரயோஜனமே இல்லையே. பரிசுத்தமின்றி ஜெபிக்க முடியாது. என் இருதயத்தில் அக்கிரமம் சிந்தை கொண்டிருந்தேன் ஆகில் தேவன் எனக்கு செவி கொடார். பரிசுத்தமின்றி ஆராதிக்க முடியாது, பரிசுத்தமின்றி ஆண்டவரை வழிபட முடியாது. பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். பரிசுத்தமின்றி நான் பிரசங்கிக்க முடியாது. துன்மார்க்கனை, என் நியாயப்பிரமாணத்தை எடுத்துரைக்க உனக்கு என்ன நியாயம் உண்டு இன்னும் ஆண்டவர் கேட்கிறாரு. பரிசுத்தமின்றி ஆண்டவருக்கு காணிக்கை படைக்க முடியாது. யூதாஸ் 30 வெள்ளிக்காசுகளை தேவாலயத்தில் விட்டெறிந்தான். அதை காணிக்கப்பட்டியிலே போடலாகாது என்று சொல்லி அதை தனித்து தவிர்த்து வைத்தார்கள் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஜெபிக்க முடியாது, ஆராதிக்க முடியாது, இன்னும் கட்டடம் கட்ட முடியாது, அது மட்டுமல்ல காணிக்க போட முடியாது, கர்த்தருடைய வசனத்தை பிரசங்கிக்க முடியாது, வாழவும் முடியாது, ஆண்டவரை வரவேற்கவும் முடியாது. ஒரு கூட்ட மக்கள் இந்த வையகத்தை நடத்தியிருக்க ஆண்டவர் வருகையிலே சாந்த குணம் உள்ளவராக அவர் மேகத்தில் வெளிப்படும் பொழுது அவரை பார்க்க சென்ற பல 100 மக்கள் கதறி பதறி சிதறி அங்குமிங்குமாக ஓடி கன்மலைகளையும் குகைகளையும் பர்வதங்களையும் பார்த்து, எங்கள் மேல் விழுந்து எங்களை மறைத்துக் கொள்ளுங்கள், முடிந்தால் கொள்ளுங்கள், அவருடைய கோபாக்கின் மகாநாள் வந்துவிட்டது என்று சொல்லி ஓடிய விட்டார்கள் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். சாவதற்கு ஆசை, அவரை சந்திப்பதற்கு ஆயத்தம் இல்லை. சாவதற்கு ஆயத்தப்படுகிறார்கள், அவரை சந்திப்பதற்கு ஆயத்தம் இல்லை. காரணம், பரிசுத்தம் இல்லை. ஏனென்றால் பரிசுத்தமின்றி தேவனை ஒருவரும் தரிசிப்பதில்லை என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. பரிசுத்தத்தோடு தேவாலயத்தில் வந்து அவரை பணிந்து கொள்ள வேண்டியது கடமையாகும். ஆக முதலாவதாக ஆசரிப்பு கூடாரம், இரண்டாவதாக சாலமோன் கட்டின ஆலயம், மூன்றாவதாக ஜெபாலயம். ஜெபாலயம் கட்டுவதை குறித்து ஆண்டவர் யாருக்கும் ஆணை பிறப்பிக்கவில்லை, யாருக்கும் கட்டளை போடவில்லை. ஜெபாலயம் எப்படி உண்டானது? சினகாக் ஆங்கிலத்தில். சிறையிருப்பு நாட்களிலே பாபிலோனிலே இஸ்ரவேல் ஜனங்கள், யூதர்கள் தங்கி வாழ்ந்த நாட்களிலே அவர்கள் தங்களுக்கு பிரியமான பாட்டுக்களை எல்லாம்
ஆராதனை பாடல்களை பாட்டுகளை எல்லாம் பாடி பாடி சந்தோஷப்பட்டு கொண்டிருந்தார்கள். பாபிலோனியர் அதை விரும்பி கேட்க விரும்பும் பொழுது அப்படி அவர்கள் நிராகரித்து விட்டார்கள். அவர்களுக்கு ஆலயம் வேண்டுமே, இல்லை. அலங்கம் வேண்டுமே, இல்லை. ஆராதனை வேண்டுமே, இல்லை. அவர்களே ஒரு ஜெப குழுவை உருவாக்கினார்களாம். இது வரலாறு சொல்லக்கூடிய உண்மை, வேதத்தில் இது இல்லை. அவர்கள் அப்படியாக ஜெப கூட்டங்கள் நடத்தி ஆண்டவர் ஆங்காங்கே தொழுது கொண்டார்கள். நினைவுக்கு வந்த வசனங்களை சொன்னார்கள், நினைவுக்கு வந்த பாடல்களை பாடினார்கள், ஆண்டவரை வழிபட்டார்கள். பிறகு 70 வருஷம் கழித்து அவர்களுக்கு விடுதலை. மேதிய பெர்சிய சாம்ராஜ்யம் யூதர்களுக்கு விடுதலை கொடுத்தது. அவரவர் உங்க சொந்த ஊருக்கு போங்க என்று அனுப்பி வைக்கப்பட்டார்கள். வந்தார்கள் யூதர்கள். எருசலேம் அது மண்மேடாய் இருந்தது. ஆலயம் இல்லை, அலங்கம் இல்லை, ஆராதனை இல்லை. ஆனால் பாபிலோனில் இருந்து கொண்டு வந்தார்களே ஒரு ஜெபக்குழு, பிரேசல், செல் குரூப், அது தொடர்ந்து வளர்ந்தது, விளங்கியது. ஜனங்கள் வழிபட்டார்கள். நாளடைவில் அது ஜபாலயமாக மாறியது. இது வரலாறு. எங்கேயும் மக்கள் வழிபட்டார்கள். ஆண்டவருடைய நாட்களிலே ஜபாலயம் இருந்தது. ஜபாலயத்திற்கு ஆண்டவர் அடிக்கடி சென்றார் என்று சொல்லி வேதத்தில் என்ன வாசிக்கிறோம். ஆக ஆண்டவருடைய தேவாலயம் பலவிதமாக வேதத்திலே வர்ணிக்கப்படுகிறது, விளக்கப்படுகிறது, பலவிதமாக விளங்கினது என்று சொல்லி கூட நான் பார்க்கிறோம். முதலாவதாக ஆசரிப்பு கூடாரம், இரண்டாவதாக சாலமோன் கட்டின ஆலயம், மூன்றாவதாக ஜபாலயம். அதற்கு பிறகு பெர்சிக்யூஷன், கொடுமை காலம் தொடங்கியது. ஜனங்கள் வழிபட தவிர்க்கப்பட்டார்கள். ஆங்காங்கு ஜபாலயங்கள் இருப்பதை ரோம அரசாங்கம் விரும்பவில்லை. பல அழிக்கப்பட்டன, ஒடுக்கப்பட்டன, எரிக்கப்பட்டன. ஜனங்கள் அவரவர் வீடுகளிலேயே ஆண்டவரை வழிபட ஆரம்பித்தார்கள் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். பிலேமோன் என்பவருடைய வீடு, ஆக்கிலா பிரிஸ்கில்லா என்பவருடைய வீடு, நிம்பா என்னப்பட்டவருடைய வீடு, இப்படி பல வீடுகளிலே அவர்கள் ஆண்டவரை ஆராதிக்க தலைப்பட்டார்கள். அதற்கு பிறகு அந்நாட்களிலே யூதர்கள் மத்தியிலே கல்லறைகள் இருந்தன. கல்லறைகள் உள்ளே பெரிய குகை போல இருக்கும், ஒரு ஹால் போல கூட இருக்கும். கல்லறைகளிலே கேட்டகம்ஸ் என்று சொல்வார்கள். அங்கே ஆண்டவரை ஆராதிக்க தலைப்பட்டார்கள் என்று சொல்லி வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். ஆராதனை எவ்வளவு முக்கியம், ஆராதிக்க ஜனங்கள் எவ்வளவு ஆர்வம் காட்டினார்கள் என்பதை நாம் வேதத்திலிருந்து அறிந்து கொள்ளலாம். ஆக பலவிதமாக ஆலயங்கள் விளங்கின. இந்த ஆலயத்திலே போய் ஆண்டவரை தொழுது கொள்வதிலே பல நன்மைகள் நமக்கு. ஒன்று, ஐக்கியம் கிடைக்கிறது. அடுத்தது, அருட்செய்திகள் விதவிதமாக நமக்கு கிடைக்கின்றன. 3, பாடல்கள் கிடைக்கின்றன. 4, ஆண்டவரை துதிக்கக்கூடிய துதிக்கும் அனுபவங்கள் கிடைக்கின்றன. நம்மை உற்சாகப்படுத்த, நம் மற்றவர்களை உற்சாகப்படுத்த, குறிப்பாக ஊழியக்காரர்களை உற்சாகப்படுத்த நமக்கு அநேக சந்தர்ப்பங்கள் ஆலய ஆராதனைகளிலே உண்டு. உக்ரானத்துவம், நம்முடைய ஈகை, ஆண்டவருடைய ஊழியத்தை தாங்கக்கூடிய உக்ரானத்துவம், அதெல்லாம் நமக்கு வகுத்து கொடுக்கப்படுகின்றன. நாமே பற்பல இடங்களிலே ஊழியங்கள் செய்ய ஆண்டவர் நமக்கு சந்தர்ப்பங்களை தருகிறார். அது மட்டுமல்ல, உதவிகள் செய்ய ஆலயத்துக்கு வரக்கூடிய பல ஏழைகள் உண்டு. அவர்களுக்கெல்லாம் உதவி செய்யக்கூடிய கிருபைகளை ஆண்டவர் தருகிறார். ஆவியின் வரங்களை குறித்து வேதத்திலே வாசிக்கிறோமே. 1 கொரிந்தியர் 12, ரோமர் 12, 1 பேதுரு 4 அதிகாரத்திலே பல வரங்களை குறித்து பார்க்கிறோமே. முக்கியமான ஒரு வரத்தை குறிப்பாக யாரும் சொல்ல மாட்டார்கள். என்ன தெரியுமா? 1 கொரிந்தியர் 12:28 ஊழியங்கள் என்று போட்டிருக்கிறது. ஆங்கிலத்தில் த கிஃப்ட் ஆஃப் ஹெல்ப்ஸ், உதவி செய்யக்கூடிய வரம், அடுத்தவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய வரம். இதுவும் ஆவியின் வரங்களிலே ஒன்று. அடுத்தவங்களுக்கு உதவி செய்றீங்களா? ஆலயத்திற்கு எத்தனை வறியோர்கள் வருகிறார்கள், ஏழைகள் வருகிறார்கள். உதவி செய்கிறோமா? உனக்கு நன்மை செய்ய திராணி இருக்கும் பொழுது அதை செய்ய தக்கவர்களுக்கு நீ செய்யாமல் இராது என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. நீதிமொழிகளிலே உதவி செய்யக்கூடிய சூழ்நிலைகள், சந்தர்ப்பங்கள் உண்டு. 1 கொரிந்தியர் 12:28 இந்த ஊழியங்களை குறித்து, இந்த உதவி செய்யும் வரங்களை குறித்து நாம் பார்க்கிறோம். அந்த வரம் இருக்கு, இந்த வரம் இருக்கு என்று சில சமயங்களிலே நாம் கொண்டாடுகிறோமே. உதவி செய்யக்கூடிய வரம் உங்களுக்கு இருக்கா? ஏழைகளுக்கு இறங்குகிறீர்களா? 2 விதமான கொடைகள். ஒன்று ஆண்டவருக்கு கொடுப்பது, இன்னொன்று ஆண்டவருக்கு கடன் கொடுப்பது. ஆண்டவருக்கு கொடுப்பது என்றால் என்ன? தசம பாகம், காணிக்கை, பலவிதமான நன்கொடைகள். ஆண்டவருக்கு கடன் கொடுப்பது என்றால் என்ன? ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். ஏழைகளுக்கு இறங்குவது, கர்த்தருக்கு கடன் கொடுப்பது. ஆண்டவருக்கு கொடுப்பதை விட
ஆண்டவருக்கு கொடுப்பதை விட ஆண்டவருக்கு கடன் கொடுப்பது மேலான உதவி செய்யக்கூடிய ஊழியமாகும். அவருக்கு கடன் கொடுக்கக்கூடிய அளவிலே உங்களை சுற்றி இருக்கக்கூடிய ஏழைகளை நீங்கள் நினைவு கூறுங்கள். அவர்களுக்கு நீங்கள் உணவு கொடுங்கள், உடை கொடுங்கள், உறைவிடங்கள் கொடுங்கள், உற்ற உதவிகளை நீங்கள் கொடுங்கள். அப்படி இருக்கும் பொழுது ஆலய ஆராதனைகளினாலே உங்களுக்கு பயன் உண்டு. இன்னொரு காரியத்தையும் நாம் சொல்லலாமே. முதலாவதாக தேவனுடைய வாசஸ்தலம் பரலோகம், இரண்டாவதாக தேவாலயம். அதில் பல பிரிவுகள். ஒன்று ஆசரிப்பு கூடாரம், அடுத்தது சாலமோன் ஆலயம், அடுத்தது ஜெப ஆலயம், அடுத்தது வீடுகள், அடுத்தது கல்லறை பகுதிகள், கேட்டகோம்ஸ் என்று நான் சொன்னேன். அதற்கு பிறகு இப்போ மூன்றாவதாக, முதலாவதாக பரலோகம், இரண்டாவதாக தேவாலயம், மூன்றாவதாக நீங்களே அந்த ஆலயம் என்று 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். ஆமா, தேவாலயம் என்ற வார்த்தை 3 தமிழ் வார்த்தைகளால் ஆன ஒரே வார்த்தை என்று உங்களுக்கு தெரியுமா? தேவ், ஆ, லயம், தேவாலயம். தேவ் என்றால் தேவன், ஆ என்றால் ஆத்துமா, லயம் என்றால் வசிக்கும் இடம். தேவன் வசிக்கும் இடம் ஆத்துமா என்பதுதான் தேவாலயம் என்ற வார்த்தையின் திரண்ட பொருள். நாமே ஆண்டவருடைய ஆலயம் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இந்த ஆலயத்தை, உள்ளத்தில் விளங்கக்கூடிய ஆலயத்தை ஆண்டவருக்கு உண்மையாக பரிசுத்தமாக காத்துக்கொள்ள வேண்டியது நம்முடைய கடமை என்று சொல்லி வேதம் நமக்கு தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. ரோமர் பாருங்கள், ரோமர் 12ஆம் அதிகாரத்தில் நான் பார்க்கும் பொழுது, அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை என்று வாசிக்கிறோம். புத்தியுள்ள ஆராதனை என்ன? உங்களையே, உங்களுடைய சரீரத்தையே, உங்கள் உள்ளத்தையே, உங்கள் மனதையே, உங்களுடைய ஆத்துமாக்களையே ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து வாழ வேண்டியது உங்களுடைய கடமை என்று சொல்லி வேதம் தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. இன்னும் 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் பாருங்கள். 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கும் பொழுது 18 முதல் 17 முதலாகவே வாசிக்கிறேனே. 1 கொரிந்தியர் 6:17 முதல். அப்படியே கர்த்தரோடு இசைந்திருக்கிறவனும் அவருடனே ஒரே ஆவியாய் இருக்கிறான். கர்த்தர் நானும் ஒரே ஆவி. எப்படி இருக்கு வசனம்? ஒரே ஆவியாய் இருக்கிறான். வேசித்தனத்திற்கு விலகி ஓடுங்கள். மனுஷன் செய்கிற எந்த பாவமும் சரீரத்துக்கு புறம்பாய் இருக்கும். வேசித்தனம் செய்கிறவனும் தன் சுய சரீரத்துக்கு விரோதமாய் பாவம் செய்கிறான். உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றோம், உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல என்றும் அறியீர்களா என்று சொல்லி வேதத்தில் என்ன வாசிக்கிறோம். ஆக நாமே கர்த்தருடைய ஆலயம். நம்முடைய ஆலயத்தை, நம்முடைய சரீரத்தை, நம்முடைய ஆத்துமாவை ஆண்டவருக்கு ஜீவபலியாக ஒப்பு கொடுத்து வாழ வேண்டியது நம்முடைய கடமை என்று சொல்லி வேதம் தெளிவாக நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. கிரயத்திற்கு கொள்ளப்பட்டீர்களே, 20ஆம் வசனம், கிரயத்திற்கு கொள்ளப்பட்டீர்களே, ஆகையால் தேவனுக்கு உடையவைகளாகிய, தேவனுக்கு உடையவைகள், உங்களுக்கு உடையவைகள் அல்ல, தேவனுக்கு உடையவைகளாகிய உங்கள் சரீரத்தாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். நீங்களே ஆலயமாகிய உங்களுடைய சரீரத்தை, ஆத்மாவை, மனதை ஆண்டவருடைய மகிமைக்காக, ஆண்டவருடைய மகிழ்ச்சிக்காக மகிமைப்படுத்தி வாழ வேண்டியது நம்முடைய கடமை என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. 3 காரியங்களை பார்த்தோமே தேவனுடைய வாசஸ்தலங்களாக. 1 பரலோகம், 2 தேவாலயம், 3 நீங்களே. இதையெல்லாம் மனதில் வைத்து ஆண்டவரை உண்மையுத்தமாக வழிபட்டு வாழ வேண்டியது நம்முடைய கடமையாகும். கண்களை மூடுவோம், கர்த்தரை பார்ப்போம். அன்புள்ள ஆண்டவரே, உம்முடைய வசனங்களை ஆராயவும், எங்கள் வாழ்க்கையை ஆராயவும், உம்முடைய சந்நிதியிலே எங்களை வழி நடத்தினீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. பரலோகத்தின் தெய்வமே, பரலோகத்தில் வாசமாக இருக்கிறவரே, எங்களுடைய உடல், உள்ளம், ஆத்மாவிலும் நீர் வாழ விரும்புகிறீர். அதற்காக ஸ்தோத்திரம். எங்களை ஜீவ பலியாக, பரிசுத்த பலியாக, தியாக பலியாக எப்பொழுது உமக்கு ஒப்பு கொடுத்து உம்மை மகிமைப்படுத்தி நாங்கள் முன்னேறி செல்ல எங்களுக்கு அருள் செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன்.